Hi friends, welcome to Dala Kitchen. நான் உங்க நிவேதா அருண்குமார். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பேரு மட்டன் கறி தோசை. இது மதுரையில ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு மதுரைக்கு தான் போகணும்னு அவசியமே இல்லைங்க, நம்ம வீட்டிலேயே ஈஸியா செஞ்சிடலாம். அது செய்யறதுக்கு தேவையான பொருட்களா பார்க்கலாம். மட்டன் கறி தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த மட்டன் துண்டுகள், தோசை மாவு 1 கப், பூண்டு சிறிதாக நறுக்கியது, வெங்காயம் சிறிதாக நறுக்கியது, கரம் மசாலா தூள், உப்பு, மிளகுத்தூள், முட்டை 1, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்ப நம்ம வேக வைத்த மட்டனை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாங்க. எப்படி கட் பண்ணணும்னா, இப்ப நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க, அதை வந்து 2ஆ கட் பண்ணிக்கோங்க. நைஃப் கத்தி மூலமாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா கையிலே நீங்கள் பிச்சு போட்டுக்கலாங்க. சின்ன சின்ன பீஸாக கையிலே பிச்சு போட்டுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு சின்ன சின்ன பீஸா தெரியணும், ரொம்ப குட்டியாகவும் போட்டிங்கன்னா ஸ்மஜ் ஆகிடும். ஸோ அதனால் பீசஸ் வந்து சின்னதாக இருந்தால் போதும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், பிளேட்டில் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போ 2லேருந்து 3 டேபிள் ஆயில் இதுக்கு தேவைப்படுங்க. இப்போ நான் அதை சேர்த்துக்கிட்டேன் பேனில். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானோடனே நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தா பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை கொஞ்சம் வதக்கி விடுங்க. அது நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வரணும். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம லேசாக அதை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. ஃபுல்லாக ஆயில் ஃபுல்லாக பூண்டில் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு அது லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து நம்ம பூண்டில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அது கொஞ்சம் பொரியணும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. நம்ம பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் 3மே நல்லா வதங்கணுங்க. ஸோ அதுக்கு ஃபுல்லாக நீங்கள் வதக்கி விட்டுகிட்டே இருங்க. இந்த மட்டன் கறி தோசையை பற்றி சொன்னால் ரொம்ப மதுரையில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. எனக்கு ஒரு தடவை என் வீட்டுக்கார் வந்து வாங்கி கொடுத்தார். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக அது ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து வெங்காயம் வதங்கிருச்சுங்க. அடுத்து நம்ம மட்டன் பீஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் ஒன்று சொல்லணுங்க, வேக வச்ச மட்டன்னு சொன்னேன். வேக வைக்கும்போது இதில் வந்து மிளகு, சீரகம், சோம்பு 3த்தையும் மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அந்த பவுட்ரு ப்ளஸ் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு, இது 3 போட்டு தான் வேக வைக்கணுங்க. நல்லா வெந்த மட்டனை தான் நம்ம இதில் குட்டி குட்டி பீஸாக போட்டு வதக்கி வச்சுருக்கோம். ஸோ இப்போ மட்டனும் அதோட வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. அடுத்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து ஸோ உப்பை கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா வேக வைக்கும் போதும் கொஞ்சம் போடுவீங்க, இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க, பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ 3த்தையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுடலாங்க. ஸோ கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கணும், ரொம்ப கிரேவியாக இருக்கக்கூடாதுங்க. சும்மா ஆயிலெலாம் ட்ரை ஆன ஸ்டேஜில் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க. அடுத்து வந்து ஒரு முட்டை சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம அடித்து வச்சுக்கலாம். முட்டையை ஊற்றி அடித்து விடுங்க, நல்லா கலக்கி விடுங்க முட்டையை. ஸோ முட்டையை கலக்கி விட்டாச்சு. ஓகேங்களா? இதை செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தோசை செய்ய போகிறோம். அதுக்கு தோசை கல்லை ஸ்டவ்வில் வச்சுருங்க. வச்சுட்டு தோசை நல்லா கல் வந்து கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து மாவு எடுத்து நம்ம இதுக்கு மாவு பார்த்திங்கன்னா தண்ணியாக வச்சுக்காதீங்க, ஊத்தாப்பம் ஊற்றுற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியமாக டைட்டாக இருக்கணும் மாவு. தண்ணியாக இருந்தால் இந்த தோசையில் அந்த ஸ்மஜ் வந்து மிங்கல் ஆகாது. அதனால கொஞ்சம் டைட்டாக மாவு இருக்கணும். இப்போ நான் ஊத்தாப்பம் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் பரவலாக ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி ஊற்றிக்கோங்க. தோசை ஊற்றினதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கோம் தெரியுமா முட்டை, அதை எடுத்து தோசையில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
ஊற்றி நல்லா ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தோசைக்கு லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் ஃபுல்லாக முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள், முட்டையை ஊற்றி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் தோசையிலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஓகேங்களா? விடாமல் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம மட்டன் செமி கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டஃப். தோசை வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கணுங்க, அதையும் மறந்துடாதீங்க. இப்போ அந்த ஸ்டஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம தோசைக்கு மிடில் வச்சு ஃபுல்லாக, இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஓரங்களில் வேணாங்க, ஜஸ்ட் மிடில் மட்டும் நம்ம முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் நல்லா மட்டன் பீஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது வந்து சில பேர் வந்து கொத்து கறி மாதிரி செஞ்சு போடுவாங்கங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி மசாலா மட்டும்தான் நம்மளுக்கு டேஸ்ட் தெரியும், தவிர கறியோட டேஸ்ட் அதில் தெரியாது. இதே நீங்கள் வந்து மட்டன் பீஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் என் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கொத்துக்கறி டேஸ்ட்டை விட இந்த மட்டன் டேஸ்ட் வந்து க்ரன்ச்சியாக இருக்குது, நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சுங்க. லைட்டாக மெதுவாக தோசையை எடுத்து திருப்பி போடுங்க. பார்த்து கவனமாக போடுங்க, ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு டக்குன்னு பிரேக் ஆகிடும் தோசை. அதனால் அந்த இது இல்லாமல் கொஞ்சம் 2 பக்கமும் கரெக்டாக எடுத்து விட்டு கரெக்டாக திருப்பி போடுங்க. இது மாதிரி திருப்பி போட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்ட் ப்ரௌனில் வந்துருச்சு. ஸோ இப்போ இதையும் வந்து நம்ம முன்னாடி இருக்க இதுவும் வெந்திருக்கும். ஸோ அதையும் நம்ம திருப்பி போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதேமாதிரி சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ நம்ம கொத்தமல்லி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் அதில் தூவி விட்டுருங்க. இப்போ சூப்பராக நம்ம மதுரை மட்டன் கறி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கும்போதே எல்லாச்சுமே எச்சு ஊறும். என் வீட்டுக்காருக்கு பக்கத்தில் இப்போ ஊறுது, சாப்பிட்ணும் போல இருக்கு அவருக்கு. இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இந்த தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகை சட்னியுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிட்லாம். அது தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், வெறுமனை சாப்பிட்டிங்கன்னாவும் சூப்பராக இருக்கும். இன்னொரு ஐடியா கொடுக்குறேன் பாருங்கள். இதை வந்து பீஸா டைப்பில் நீங்கள் கட் பண்ணி 4 சைஸாக கட் பண்ணி இதில் 3 லேயராக நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா மாவு கீழே இருக்குது, மேலே முட்டை, மேலே மட்டன் ஸ்டஃப்பு. இது 3த்தையும் அப்படியே சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.